வெண்முரசு. சென்னா வேங்கை 64. வாசிப்பது சந்தீப். திருஷ்டத்யும்னனின் யானைத்தோல் கூடாரத்திற்குள் இருந்து வெளியே வந்தபோது ஸ்வேதனின் விழிகள் கூசின. கூடாரத்திற்குள் போதிய ஒளி இருந்தது. ஆனால் வெளியே பின்னேச்சுப் பொழுதின் வெயில் கண்களை நிறைத்து விழிநீர் பெருகச் செய்தது. நெடுநேரமாக தோல் பரப்பில் வரையப்பட்ட வரைபடங்களில் மெல்லிய கோடாக குறிக்கப்பட்டிருந்த வழிகளையும் செம்புள்ளிகளாகவும் நீலப்புள்ளிகளாகவும் தெரிந்த இடங்களையும் கூர்ந்து நோக்கியமையால் கண்கள் களைத்திருந்தன. வெளியே வந்தபோது முன்னிச்சிப் பொழுதில் இருந்து அங்கே கேட்டு அறிந்த அனைத்தையும் முற்றாக மறந்துவிட்டதாக உணர்ந்தான். நல்ல வேளையாக அனைத்தையும் அவ்வப்போது ஓலையிலும் பொறித்துக் கொண்டோம் என்று ஆறுதல் கொண்டான். ஓலைக்கட்டை எடுத்து சரடை அவிழ்த்து முதல் ஓலையை பார்த்தான். உள்ளம் சலித்திருந்தமையால் ஒரு சொல்லும் உள்ளே செல்லவில்லை. மீண்டும் அடுக்கிக் கட்டி இடையில் வைத்துக்கொண்டு புரவியை நோக்கிச் சென்றான். திருஷ்டத்யும்னனின் அழைப்பை ஏற்று அவன் படைமுகப்பிலிருந்து காலையிலேயே கிளம்பி வந்திருந்தான். பாஞ்சாலத்து அமைச்சர்களான பார்க்கவரும் பத்ரரும் படைத்தலைவர் ரிஷபரும் அங்கிருந்தனர். அவர்கள் முன்னரே விரிவாகப் பேசி அனைத்தையும் வகுத்துவிட்டிருந்தார்கள். அவன் உள்ளே நுழைந்து வணங்கியபோது எதுவும் பேசாமல் கையை மட்டும் அசைத்த பின் பேச்சை தொடர்ந்தனர். பிரதிவிந்தியனும் சுதசோமனும் சதானேகனும் சுருதகீர்த்தியும் சர்வதனும் சேர்ந்து வந்தனர். யதேயனும் நிர்மித்திரனும் தனியாக வந்தார்கள். இறுதியாக உத்தரன் வந்தான். அனைவரும் கைகளைக் கட்டியபடி திருஷ்டத்யும்னன் பேசுவதைக் கேட்டு நின்றனர். இங்கே எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம். நாட்கள் பல ஆகவும் கூடும். அதுவரை நாம் இங்கே ஒவ்வொரு நாளும் போருக்கு சித்தமாகவே தங்க வேண்டும். இப்போது அமைந்துள்ள அணிவகுப்பே போர் சூழ்கைகளாக உருமாற்றம் கொள்ளும் வகையில் அமைய வேண்டும் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். படைகளின் பின்புறம் வலப்பக்கம் ஒதுங்கி அடுமனைக் கூடங்கள் அமையட்டும். இடப்பக்கம் மருத்துவ நிலைகள். அடுநிலைகளில் இருந்தும் மருத்துவ நிலைகளில் இருந்தும் வண்டிகள் படைகளின் முகப்பு வரை வருவதற்கு பெருவழிகள் இருக்க வேண்டும். அவை மரப்பலகைகள் போட்டு உறுதி செய்யப்பட வேண்டும். அவற்றிலிருந்து கிளை வழிகள் பிரிந்து அனைத்து படைப்பிரிவுகளுக்கும் செல்ல வேண்டும். அவன் விரல்களால் சுட்டிக்காட்டி அடுமனைக்கும் மருத்துவ நிலைக்கும் நடுவே உள்ள இடைவெளிக்கு நேராகவே படைப்பிரிவில் எங்காயினும் போர் யானைகள் நிலை கொள்ள வேண்டும். அவை புண்பட்டால் அஞ்சி திரும்பி ஓடும் இயல்புள்ளவை. யானைகளைத் தொடர்ந்து செல்லும் படைகள் ஒற்றைக் கொம்போசையில் விரிந்து வழிவிட்டு அவற்றைப் பின்னால் செல்லவிட வேண்டும்படியே அமையும் என்றான். ஸ்வேதன் முதலில் ஒவ்வொரு சொல்லையும் உளக்கிளர்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தான். குடிநீர் கலங்களை ஏற்றிய வண்டிகள் படை முழுக்க செல்லும் பாதைகள், ஒவ்வொரு படைப்பிரிவிலும் வீரர்கள் ஏந்தியவற்றுக்கு மேலாக மாற்றுப் படைக்கலங்களைக் கொண்டு செல்லும் வண்டிகள் செல்லும் வழிகள் அனைத்தும் குறிக்கப்பட்டிருந்தன. முரசொலியாலும் கொடியசைவாலும் ஆணைகளை அளிக்கும் செய்தி நிலைகள் நீல நிறமாகவும் கைவிடு படைகளை ஏந்திய பீடங்கள் செந்நிறமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. யானைகள் இழுத்த காவல் நிலைகளுக்கும் அத்திரிகளும் காளைகளும் இழுத்த காவல் நிலைகளுக்கும் வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தன. மெல்ல அவன் சலிப்பு கொண்டான். இவை போர் தொடங்கிய பின்னர் இவ்வண்ணமே ஒழுங்குடன் இருக்குமா என்ற ஐயம் எழுந்தது. நிலைகுலையாத படையே படை. நிலைகுலைந்த கணம் முதல் அது வெறும் திரள் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். நிலைகுலையாமலிருக்கச் செய்யும் விசைகள் 2. தாங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடனிருக்கிறோம் என்று உணர்வது. தங்களை மேலிருப்பவர்கள் அறிந்து நடத்துகின்றனர் என்று உணர்வது அடுத்து. ஆகவே எந்நிலையிலும் செய்தி மாடங்களில் ஆளொழியலாகாது. 100 முறை செய்தி மாடங்கள் தாக்கப்பட்டாலும் அடுத்த கட்ட வீரர்கள் மேலேறிவிட வேண்டும். உத்தரன் படைப்பிரிவுகளில் செய்திகளை முற்றாக புரிந்து கொள்ள இயலாத கிராதர் பலர் உள்ளனர் என்றான். ஆம், ஆகவேதான் அவர்களின் அத்தனை பிரிவுகளிலும் 100 தலைவர்களுடன் ஒரு க்ஷத்திரிய வீரனையும் இணைப் பொறுப்பாளனாக அமைத்திருக்கிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன். பின்னர் ஒவ்வொருவருக்குமான ஆணைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. படைப்பிரிவு முழுமைக்கும் குடிநீரும் உணவும் அளிக்கும் பொறுப்பு சுதசோமனுக்கும் சர்வதனுக்கும் அளிக்கப்பட்டது. படையெங்கும் செல்லும் செய்திப் புறாக்களும் தூதர்களும் யோதேயனுக்கும் அனைத்து காவல் மாடங்களும் நிர்மித்திரனுக்கும் பொறுப்பளிக்கப்பட்டன. செய்திப் புறாக்கள் அரிதாகவே அம்புகள் பட்டு விழுகின்றன. ஒரு புறா விழுந்தால் அச்செய்தி ஒருபோதும் சென்று சேராமலாக கூடாது. ஒவ்வொரு எளிய செய்திக்கும் 2 புறாக்கள் செல்ல வேண்டும்.
முதன்மைச் செய்திகளுக்கு 3 புறாக்கள். அரிதான மையச் செய்திகளுக்கு 4 என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். படைகளுக்குரிய படைக்கலங்களின் பொறுப்பு சுருதகீர்த்திக்கும் வண்டிகளின் பொறுப்பு சதானேகனுக்கும் அளிக்கப்பட்டது. ஒற்றர்களை ஒருங்கிணைக்க சுருதசேனனுக்கு பொறுப்பளிக்கப்பட்டது. அரசர்களுக்குரிய முறைமைகளை நோக்கவும் அவர்களுக்கிடையேன மோதல்களை பேசி முடிக்கவும் பிரதிவிந்தியன் பொறுப்பேற்றுக் கொண்டான். உத்தரன் யானைகளுக்கும் பிற விலங்குகளுக்கும் பொறுப்பேற்றான். ஒவ்வொருவரும் தங்களுக்கு மேல் நேரடியாக எவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது. ஸ்வேதனை நோக்கி திரும்பிய திருஷ்டத்யும்னன், குலாடரே, நீர் மருத்துவ நிலைகளுக்கு பொறுப்பானவர். உமக்குக் கீழே 4 க்ஷத்திரிய குலத்தவர் மருத்துவ நிலைகளை ஒருங்கிணைப்பார்கள். மருத்துவ நிலைகள் 3 சாகைகளாக செயல்படுகின்றன. அரசர்களுக்குரியது ராஜன்யம், வீரர்களுக்குரியது ஷாத்ரிகம், விலங்குகளுக்குரியது வன்யம். 3 அமைச்சர்கள் அம்மூன்றுக்கும் பொறுப்பேற்பர். பிறிதொருவர் மருந்துகளுக்கு பொதுவாக பொறுப்பாவார். இவற்றில் ஷாத்ரசாகை மிகப் பெரிது. 108 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒரு மூத்த மருத்துவர் தலைவராக இருப்பார். அவை ஒவ்வொன்றும் 10 பத்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பத்திரத்துக்கும் 7 முதிர்ந்த மருத்துவர்கள் இருப்பார்கள். 100 துணை மருத்துவர்களும் 400 மருத்துவ உதவியாளர்களும் 100 வண்டிகளும் 1000 மஞ்சங்களும் கொண்டது ஒரு பத்திரம். ஒவ்வொரு பத்திரத்திலும் அதற்குரிய மருந்துகளும் பிற பொருட்களும் தனியாக கருதப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றிலும் புண்படுவோரை நோக்கவும் நோயுற்றோரை பேணவும் வெவ்வேறு பகுதிகள் இருக்கும். நஞ்சூட்டப்பட்டோருக்கான பிரிவுகளும் உண்டு என்றான். வன்யத்தில் யானைகள், புறவிகள், அத்திரிகள், மாடுகள் ஆகியவற்றுக்கு தனித்தனியாக நிலைகள் உண்டு என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். அரசகுடியினருக்குரிய ராஜனியத்தில் ஒவ்வொரு அரசகுடிக்கும் தனித்தனியான மருத்துவ குழுக்கள் அவர்கள் நாட்டிலிருந்தே வந்துள்ளன. அவர்களுக்குரிய அனைத்தையும் அவர்களே கொண்டு வந்துள்ளார்கள். ஒவ்வொரு அரசகுடியின் மருத்துவக் குழுவும் அந்நாட்டு அரச முத்திரை பொறிக்கப்பட்ட வெண்கொடியுடன் செயல்படுவார்கள். ஷாத்ர பிரிவில் ஒவ்வொரு கண்டத்துக்கும் பத்திரத்துக்கும் தனித்தனியான முத்திரைகள் உண்டு. வெண்கொடியில் வலப்பக்கம் கண்டத்தின் முத்திரையும் இடப்பக்கம் பத்திரத்தின் முத்திரையும் இருக்கும். திருஷ்டத்யும்னன் விரல் சுட்டி மருத்துவ நிலைகள் இருக்கும் இடத்தைக் காட்டினான். இவை அனைத்தும் தனியாக புறாக்களாலும் கொடியடையாளங்கள் மற்றும் எரியம்புகளாலும் செய்தித் தொடர்பில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழுவிலும் பிற குழுக்களுடன் தொடர்பு கொள்வதற்குரிய மருத்துவ தூதர்கள் இருக்க வேண்டும். எவ்வகையிலேனும் படைவழிகள் அடைந்து போனால் அரை நாழிகைக்குள் வழி உருவாக்கப்பட வேண்டும். இவை பிரிந்திருப்பது போதிய இடம் தேவை என்பதற்காக. ஆனால் செய்தித் தொடர்பால் இவை ஓரிடத்தில் ஒன்றென இருப்பதாகவே செயல்பட வேண்டும். ஸ்வேதன் தலைவணங்கினான். உங்களுக்குமேல் செய்திகளை பெற்றுக்கொள்பவர் யயாதி. அவருக்குமேல் சகதேவர். இறுதியாகவே இளைய யாதவரும் அரசரும். அவர்களிடம் செய்திகள் சென்று சேராமலிருக்கும் தோறும் நாம் நன்கு ஒருங்கிணைகிறோம் என்று பொருள். ஸ்வேதன், என் பணியை நான் முழுதாற்றுவேன், அரசே என்றான். இவை ஒவ்வொன்றும் அமைச்சர்களால் முழுமையாகவே வகுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒருமுறை போர்ச்சங்கு ஓதப்பட்டுவிட்டால் அந்தணர்களுக்கு இங்கு இடமில்லை. ஆகவேதான் க்ஷத்திரியர்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. படைத்தலைவர்கள் பலர் இருந்தாலும் அரசகுடியினர் ஒருவரின் ஆணையே அனைவராலும் இறுதியானதாக கொள்ளப்படும். ஆகவேதான் உங்களுக்கு பொறுப்புகள் பிரித்தளிக்கப்படுகின்றன என்றான் திருஷ்டத்யும்னன். ஒவ்வொருவரும் ஆணையோலைகளை பெற்றபின் கிளம்பினர். வெளியே பாஞ்சாலத்து இளவரசர்கள் உள்ளே செல்லும் பொருட்டு கூடி நின்றனர். வெளியே சென்று உபபாண்டவர்கள் அவர்களை வணங்கி முகமன் உரைத்தார்கள். ஸ்வேதனிடம் வந்த சதானீகன் அவர்கள் உபபாஞ்சாலர். சுமித்ரர், பிரியதர்சர், யுதாமன்யு, விரிகர், பாஞ்சாலியர், சுரதர், உத்தமோஜர், சத்ருஞ்சயர், ஜனமேஜயர், துவஜசேனர் என்றான். ஸ்வேதன், ஆம், அவர்களின் முகங்கள் பாஞ்சாலர்களுக்குரியவை என்றான். புறவிகளில் மேலும் இளவரசர்கள் வந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். நீர் எங்கு செல்கிறீர் என்று சுருதகீர்த்தி ஸ்வேதனிடம் கேட்டான். எனக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் மருத்துவ நிலையை முழுமையாக சுற்றிப் பார்த்து அதன் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றான் ஸ்வேதன். எனக்கும் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ளன.
படைக்கலங்கள் குறைந்தால் இனி ஒன்றும் செய்யவியலாது. அவை ஒருங்கமைவதென்றால் இதற்கு முன் அமைக்கப்பட்டிருக்கும். நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்றான் சுருதகீர்த்தி. ஆம், வண்டிகளின் பொறுப்பு எனக்கு என்றார்கள். இங்கிருக்கும் வண்டிகளின் எண்ணிக்கையை கணக்கிடவே 4-5 நாட்களாகும். 48 சகடங்கள் கொண்ட பாடிவீடுகளையும் வண்டிகளாக கணக்கிட வேண்டும். 2 சகடங்களுடன் வீரர்களால் தள்ளிச் செல்லப்படும் உணவு வண்டிகளும் வண்டிகள்தான் என்றான் சதானீகன். நான் என் பொறுப்பை முடிந்தவரை நிறைவேற்றவே விழைகிறேன் என்றான் ஸ்வேதன். நான் குலாட குடிமேல் கொண்ட அன்பினால் உம்மை அழைத்தேன். என் குடிலில் சிறந்த யவன மதுவும் உப்பிட்டு உலர்த்தப்பட்டு கனலில் சுட்ட பன்றித்தொடையும் வைத்திருக்கிறேன். நீர் வந்து அவற்றை உண்டு குடித்தால் உமது மூதாதையர் மகிழ்வார்கள் என்றான் சுருதகீர்த்தி. ஸ்வேதன் புன்னகைத்து பிறிதொருமுறை அவர்களை மகிழ்விக்கிறேன் இளவரசே என்றான். பிரதிவிந்தியன் அப்பால் நின்று அங்கே என்ன செய்கிறீர்கள்? பணிகள் நிறைந்துள்ளன என்றான். தொடங்கிவிட்டார். அவருக்கு ஏற்கனவே அவர் செய்து கொண்டிருக்கும் பணிகள்தான் ஒற்றர்களை உளவறிதல் என்ற சுருதகீர்த்தி. சென்று மருத்துவ நிலைகளை பாரும். உம்மை கண்டதும் அங்கிருப்போர் மிகையான மதிப்பும் முறைமைச் சொற்களும் அளிப்பார்கள். அதன் பொருள் எங்களை வேலை செய்யவிட்டு விலகிச் செல்கிறீர்களா என்பதுதான். அதை உணர்ந்ததும் நீரே திரும்பி வருவீர். வந்ததும் எங்கள் குடிலில் உமக்கான பன்றித்தொடை காத்திருக்கும். யவன மதுவைப் பற்றி சொல்ல முடியாது. அது பார்க்கடல் வெண்ணையை விட இங்கே போட்டிக்குரியது என்றான். ஸ்வேதன், இங்கே இளையவர் அபிமன்யுவை காணவில்லையே என்றான். சுருதகீர்த்தி முகம் மாற அவனிடம் எப்பொறுப்பை ஒப்படைப்பது என்றான். சதானீகன் ஸ்வேதன் தோளைத் தொட்டு அவர் படைப்பயிற்சியில் இருக்கிறார் என்றான். சுருதகீர்த்தி பிரதிவிந்தியனை நோக்கி செல்ல சதானீகன் அவரிடம் அபிமன்யு குறித்து கேட்கலாகாது என்றான். அவருக்கு தந்தையின் பிற மைந்தரை பிடிப்பதில்லையா என்றான் ஸ்வேதன். அவ்வாறுதான் எண்ணினேன். ஆனால் இன்று காலை முதல் அரவான் அவருடன்தான் இருக்கிறான். இருவரும் ஆடிப்பாவைகள் போல குடில் முகப்பில் நின்று பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டேன் என்றான். வருகிறீர்களா இல்லையா என்றான் பிரதிவிந்தியன். பணிகள் அளிக்கப்படுவதென்பது வில்லில் இருந்து அம்புகளை ஏவுவது என்பார்கள். சதானீகன், இதோ கிளம்புகிறோம் மூத்தவரே என்றபின் குரல் தாழ்த்தி, யாதவர்கள் அவர்களின் வளைதடிகள் போல சென்ற திசையில் மீள்வார்கள் என்றான். ஸ்வேதன் வாயை இறுக்கி சிரிப்பை அடக்கிக் கொண்டான். அவர்கள் புரவிகளில் ஏறி கிளம்பினர். ஸ்வேதன் தன் புரவியில் ஏறி ஒரு கணம் தயங்கினான். ஏவலரிடம் வழி கேட்க எண்ணி அதை தவிர்த்து தன் சுவடிக்கட்டை பிரித்தான். விளிம்பு ஒட்டப்பட்டு இணைக்கப்பட்டிருந்த ஓலையடுக்கை விரித்து அதில் வரையப்பட்டிருந்த வரைபடத்தில் மருத்துவ நிலைகளை பார்த்தான். அதை உளங்குறித்துக் கொண்டு கிளம்பினான். ஓர் இரவும் அரைப்பகலும் கடப்பதற்குள் பாண்டவப் படை முழுமையாகவே தன்னை ஒருங்கமைத்து அங்கே நிலை கொண்டுவிட்டது. செல்லும் வழியெங்கும் ஓரிடத்தில் கூட அவனுக்கு தடை ஏதும் நிகழவில்லை. ஒவ்வொரு அக்ஷேபனுக்கும் 4 சுற்றும் காவல் மாடங்கள் எழுந்து அவற்றில் தொலையம்புகளுடனும் முரசுகளுடனும் காவலர்கள் அமர்ந்திருந்தார்கள். வழிக்காவலர் முத்திரை கோரி நோக்கி அனுப்பி வைத்தனர். படைவீரர்கள் பெரும்பாலானவர்கள் தரையிலிட்ட பாய்களில் இடையில் கோவணம் மட்டும் சுற்றி அணிந்து வெற்றுடலுடன் துயின்று கொண்டிருந்தனர். பலர் சிறுகுழுக்களாக அமர்ந்து தரையில் வரையப்பட்ட களங்களில் காய்களையும் கற்களையும் பரப்பி பகடை ஆடிக்கொண்டிருந்தார்கள். கைகளில் மதுக்கோப்பைகளுடன் சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். எங்கும் ஓய்வும் நிறைவும் தென்பட்டது. அவர்கள் அனைவர் முகங்களிலும் மகிழ்ச்சியினால் எழும் மெல்லிய சலிப்பே நிறைந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. மருத்துவ நிலையில் அவனை பொறுப்பாளர்களான சபரரும் சந்திரரும் வக்ரரும் எதிர்கொண்டனர். பிரகதர் மருந்து வண்டிகளின் அருகே நிற்பதாக சபரர் சொன்னார். அங்கே அப்போதும் ஒருங்கமைவுப் பணிகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. புண்பட்டோரை கொண்டு வரும் 2 சகட வண்டிகள் சகடங்கள் இன்றித்தான் வந்து சேர்ந்தன. தச்சர்கள் இப்போதுதான் அவற்றை பொருத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் சபரர். அவன் தொலைவில் ஒரு வண்டியை பார்த்ததுமே அது ஏன் என்று புரிந்து கொண்டான். அதன் சகடங்கள் பெரிதாக இருந்தன. பெரிய சகடம் கொண்ட வண்டிகள் குழிகளில் விழுந்து அதிர்வதில்லை. ஆனால் சகடங்களுடன் அவற்றை வண்டிகளில் ஏற்றுவது கடினம்.
படிகாரம் போதுமான அளவு உள்ளதா என்ற ஐயம் எழுந்தது. நோக்க சொல்லியிருக்கிறேன் என்றார் வக்ரர். அவன் அந்த மருத்துவ நிலையை நோக்கியபடி நடந்தான். தொலைவிலேயே தெரியும்படி அதன் இலச்சினைகள் கொண்டு கொடி மூங்கில் மேல் ஏற்றப்பட்டிருந்தது. இப்பகுதியே மருத்துவ நிலைகளால் ஆனது என்று அங்கே படைமுகப்பில் நின்றால் தெரியுமா என்று அவன் கேட்டான். அங்கிருந்து தெரியாது என்றார் வக்ரர். அங்கிருந்தே தெரியும்படி இங்கு ஓர் அடையாளம் வேண்டும். உயரமான இரு மூங்கில்கள் நடுவே மிகப்பெரிய பட்டம் ஒன்று இங்கே தொங்க வேண்டும். ஏனென்றால் போர் தொடங்கிய பின் திசைகள் அழிந்துவிடும் என்று கேட்டிருக்கிறேன் என்றான். வக்ரர் தலை வணங்கினார். வண்டிகளில் இருந்து கந்தகப் பொடியை பெரிய மூட்டைகளில் இறக்கிக் கொண்டிருந்தார்கள். அழுகிய ஊன் வாடையுடன் இருந்த அப்பகுதியெங்கும் பணியாளர்கள் மூக்கில் துணிகளை கட்டியிருந்தனர். பலகைகளை இறக்கிக் கொண்டிருந்த இடத்தை அடைந்து இவை எதற்காக என்று அவன் கேட்டான். போர்க்களத்தில் மஞ்சங்களுக்காக நிறைய இடம் தேவை. மஞ்சங்களை விரித்தால் மருத்துவரும் பிறரும் நெடுந்தொலைவு நடக்க வேண்டியிருக்கும். இவை 4 அடுக்கு மஞ்சங்கள். இருபுறமும் என 8 மஞ்சங்களால் ஆனது ஒரு கால் என்றார் அங்கிருந்த முதிய ஏவலர். பெரிய பீதர் நாட்டு தாழிகள் இறக்கி வைக்கப்பட்டன. பெரும்பாலான மருந்துகளை உலர்த்தி எடுத்து பொடிகளாகவே கொண்டு வந்துள்ளோம். நீரை கொதிக்க வைத்து பிழிசாராக மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் என்று அவனுடன் வந்தபடி சந்திரர் சொன்னார். புண்ணில் கட்டு போடுவதற்குரிய வாழையிலை சரிவுகள், நார்கள், கட்டுகளை ஒட்டுவதற்குரிய அரக்கும் சுண்ணப்பொடியும் தேன் மெழுகும் பெரிய உருளைகளாகவும் தட்டுகளாகவும் இறக்கி அடுக்கப்பட்டன. முதன்மையான மருந்து அகிபீனாதான். கரும்பசையாகவும் இலைப்புகையாகவும். புண்பட்டோர் வலிமறப்பர், இறப்பவர் இனிய நினைவுகளில் திளைத்து கடந்து செல்வர் என்று சந்திரர் சொன்னார். அகிபீனா அடங்கிய மரப்பெட்டிகளை ஏவலர் கொண்டு சென்று தோல்கூடாரத்திற்குள் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். மது என்று ஸ்வேதன் கேட்டான். அது உணவுடன் அளிக்கப்படுகிறது. போரின் போது காலையில் அதில் பாங்கத்தின் இலைகளும் அரைத்து கலக்கப்படும் என்றார் சந்திரர். வண்டிகளின் அருகே நின்றிருந்த பிரகதர் வந்து வணங்கினார். அனைத்து வண்டிகளும் வந்து சேர்ந்து விட்டனவா என்றான். அங்கிருந்து கிளம்பிய வண்டிகளின் எண்ணிக்கை நம்மிடம் இல்லை. வெவ்வேறு நாடுகளின் தலைநகர்களிலிருந்து வந்து ஒருங்கிணைந்தவை. இனி அவர்களிடம் கணக்கு கோருவதும் இயல்வதல்ல. ஸ்வேதன், சரி, இங்கு வந்த வண்டிகள் அனைத்துக்கும் ஒரு கணக்கு எடுக்கவியலுமா என்றான். பிரகதர், அதற்கான பொழுது இப்போதில்லை என்றார். ஸ்வேதன், அப்படியென்றால் என்னதான் செய்ய முடியும் என்றான். கோருமிடமெல்லாம் முடிந்தவரை வண்டிகள் சென்று சேரும்படி செய்யலாம் என்றார். ஆம், அதை செய்ய வேண்டும். ஆனால் கணக்கு இல்லாவிட்டால் நாம் வண்டிகளுக்காக பரிதவிப்போம். கட்டப்பொருட்குவைகளிலோ படைக்கலத்திரளிலோ எவராலும் அறியப்படாமல் வண்டிகள் வெறுமனே கிடக்கும். அவை மருத்துவநிலை வண்டிகள் என்பதை நம்மால் மட்டுமே அடையாளம் காண முடியும் என்றான். பிரகதர் பேசாமல் நின்றார். வண்டிகளின் அளவுள்ள எந்த பொருட்குவை எங்கிருந்தாலும் மருத்துவச் சுதர் ஒருவர் சென்று அங்கே வண்டிகள் உள்ளனவா என்று நோக்கி வர வேண்டும் என்று அவன் ஆணையிட்டான். அவர் தலை வணங்கினார். மருத்துவப் பொருட்கள் உணவுப் பொருட்களுடன் கலந்து சென்றிருக்க வாய்ப்புண்டு. மருத்துவர் குழு ஒன்று சென்று அனைத்து உணவு நிலைகளையும் நோக்கி வர வேண்டும். அவர்களுக்கு அதற்கு உரிமையளிக்கும் ஆணையோலையை நான் அளிக்கிறேன். எங்கும் எப்பொருளும் வீணாக கிடக்கலாகாது என்றான் ஸ்வேதன். பிரகதர் மீண்டும் தலைவணங்கி ஆணைப்படியே என்றார். அவன் மருத்துவ நிலையை சுற்றி முடித்தபோது வெயில் இறங்கத் தொடங்கியிருந்தது. பொதிகளிலிருந்து வந்த வெவ்வேறு மணமுள்ள பொடிகளினால் அவன் உடல் மெல்லிய ஆடையால் என போர்த்தப்பட்டிருந்தது. மீசையிலும் தாடியிலும் பொடி படிந்து அவை முட்கள் போல தோன்றின. படைகளில் நீராட்டு தடை செய்யப்பட்டிருந்தது. குடிலுக்குச் சென்று மரவுரியால் உடலை அடித்துத் துடைத்து தூய்மை செய்து கொள்ளலாம் என்று தோன்றியது. கிளம்பும்போது, நான் நாளை காலை வருகிறேன். ஆணையோலைகளை இரவுக்குள் என் குடிலுக்கு வந்து வாங்கிச் செல்க என்றான். அமைச்சர்கள் வணங்கி சொல்லேற்றனர். மீண்டும் வண்டிகளை நோக்கி, இவற்றில் ஒரே தருணத்தில் எத்தனை பேர் ஏற்றிக் கொண்டு வரப்படுவார்கள் என்றான். 2 இளவரசே என்றார் பிரகதர். உடல்கள் என்றால் என்றான்.
உயிரற்ற உடல்களை புண்பட்டோர் முழுமையாக எடுத்துக் கொண்டு வரப்பட்ட பின்னர் இறுதியாகவே எடுப்பார்கள். அதற்கான வண்டிகள் வேறு. அவை நம்முடன் தொடர்புடையவை அல்ல என்றார் பிரகதர். அப்பணியை செய்யும் தொழும்பர்கள் 12,000 பேர் தனியாக வந்துள்ளனர். அவர்கள் நமக்கும் பின்னால் குறுங்காடுகளின் ஓரமாக தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எருமைகள் இழுக்கும் மாட்டு வண்டிகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு வண்டியில் ஒன்றன் மேல் ஒன்றென 100 உடல்களைக் கூட ஏற்றுவார்கள். எரிப்பதும் புதைப்பதும் அவர்களின் பொறுப்பு. ஒரு நாளுக்கு 50,000 உடல்களை அவர்களால் இங்கிருந்து நீக்கிக் கொண்டு சென்று மண்ணிலும் தீயிலும் மறைவு செய்ய முடியும். ஸ்வேதன் பெருமூச்சு விட்டான். அவர்களுக்கான பொறுப்பை சிகண்டித்தேவருக்கு அளித்திருக்கிறார்கள். அவரும் அவர்களுடன் அங்குதான் பாடிவேடமைத்து தங்கியிருக்கிறார் என்றார் வக்ரர். அவன் புரவியில் தொற்றியவன் போல அமர்ந்திருந்தான். உடலெங்கும் களைப்பு மிகுந்திருந்தது. ஒவ்வொரு தசையும் தொய்ந்திருந்தது. இறுதியாக அந்த சடலங்களைப் பற்றி கேட்டிருக்காவிடில் அத்தனை களைப்பு இருந்திருக்காதோ என அவன் எண்ணிக்கொண்டான். எவ்வண்ணமேனும் தன் குடில்வரை சென்றால் போதும் என்று தோன்றியது. குதிரையின் ஒவ்வொரு அடிவைப்பும் உடலில் அதிர்வாகி நெஞ்சில் பட்டது. கண்களை மூடினால் புரவியிலிருந்தபடியே துயில் கொண்டு விடுவோம் என்று தோன்றவே இமைகளை தூக்கி தலையை இறுக்கி நிறுத்திக் கொண்டான். மூத்தவரே என்ற ஓசை கேட்டு அவன் திடுக்கிட்டு விழித்தான். அப்போது குலாடபுரியில் இருப்பதாகவே தோன்றியது. சங்கன் புரவியில் விரைந்து வந்தான். மூச்சிறைக்க நின்று பெரிய பற்கள் தெரிய சிரித்தபடி நான் குடிலுக்கு சென்றிருந்தேன். அங்கு நீங்கள் இல்லை. எங்கு சென்றீர்கள் என்று அறியாமல் வந்தபோது உங்களைக் கண்டேன் என்றான். ஸ்வேதன், எப்படி இருக்கிறாய் என்றான். நலமாக. நான் எப்போதுமே இளைய பாண்டவரின் கூடவே இருக்கிறேன். அவர் என்னை எருமை என்கிறார். ஸ்வேதன் புன்னகைத்து ஏன் என்றான். சங்கன் நாணி தெரியவில்லை. ஆனால் அவரை நான் மாருதரே என்று அழைக்கிறேன். மெய்யாகவே அவர் மாருதியின் மைந்தர். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நேற்று ஒரு பெரிய குரங்கு அருகிருக்கும் காட்டிலிருந்து வந்துவிட்டது. அடுமனைக்கு வெளியே அவர் அமர்ந்து உண்டு கொண்டிருந்தார். நான் பரிமாறினேன். அருகே விறகு குவியல் என எண்ணி திரும்பி நோக்கினேன். பெருங்குரங்கு தாட்டான். என்னை நோக்கி பல்காட்டி சீறி உணவு போடு மூடா என்றது. நான் தாளமிட்டு உணவை பரிமாறினேன். அவருக்கு இணையாக அமர்ந்து உருட்டி உண்டது. அவர் என்னிடம் அதற்கு காரம் மட்டும் அளிக்கலாகாது என்றார். அவர் அந்த மாருதரிடம் உரையாடுகிறார். ஆம், மாருத மொழியில் உரையாடுகிறார். இருவரும் சிரித்துக் கொள்கிறார்கள் என்றான். அவர் உன்னிடம் அன்பாக இருக்கிறாரா என்றான் ஸ்வேதன். தெரியவில்லை. ஆனால் அவரிடம் அனைவரும் அன்பாக இருக்கிறார்கள் என்றான் சங்கன். அன்பானவரிடம் மட்டும்தானே பிறர் அனைவரும் அப்படியிருப்பார்கள். ஸ்வேதன் புன்னகைத்தான். மூத்தவரே, நான் படைமுகப்பை பார்க்கச் செல்கிறேன். வருகிறீர்களா என்றான் சங்கன். படைமுகப்பையா? இந்நேரத்திலா? நான் களைத்திருக்கிறேன் என்று ஸ்வேதன் சொன்னான். இப்போது பார்த்தால்தான். ஒருவேளை நாளையே போர் தொடங்கிவிட்டால் படைமுகப்பை நம்மால் பார்க்கவே முடியாமலாகலாம். ஆகவே தவறவிடக்கூடாது என்று கிளம்பினேன். இது ஓய்வுக்குரிய பொழுது. ஆகவே எவரும் தடை சொல்ல முடியாது. வருக. ஸ்வேதன் மறுப்பதற்குள் அவன் ஸ்வேதனின் புரவியின் கடிவாளத்தை பிடித்து திருப்பினான். நான் இன்னொரு நாள் என சொன்னதை அவன் கேட்கவில்லை. அவனே ஸ்வேதனின் புரவியையும் தட்டி விரைவு கொள்ளச் செய்தான். பெருஞ்சாலை நேராகவே படைமுகப்பு நோக்கிச் சென்றது. அவர்கள் சென்ற பாதை முழுக்க பலகையிடப்பட்டிருந்தமையால் புரவிகள் ஓசையுடன் எளிதாக ஓடின. வண்டிப்பாதை குளம்புகளுக்கும் ஏற்றது என்றான் சங்கன். அங்கே என்ன ஓசை என்றான் ஸ்வேதன். விளையாட்டு. எவரோ படைப்பயிற்சி எடுக்கிறார்கள் என்றான் சங்கன். படைப்பயிற்சியா? இங்கா என்று ஸ்வேதன் கேட்டான். படையாசிரியர்கள் கொடியவர்கள். கடமையுணர்ச்சியை உடலுக்குள் இரும்புக் கம்பியாக குத்தி செலுத்திவிடுவார்கள் என்றான் சங்கன். இரு படைகளின் நடுவே இருந்த திறந்த வெளியில் படைகள் ஒன்றையொன்று நோக்கி நின்றிருந்தன.
காட்டுக்கு நடுவே பெருநதி போல இருபுறமும் படைவிளிம்புகள் வேலி போல் எல்லையிட்டிருக்க அந்தச் செம்மண் வெளி கிடந்தது. அதன் விளிம்பில் உபபாண்டவர்கள் படைக்கலப் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அது முன்னரே விளையாட்டாக மாறிவிட்டிருந்தது. சுருதகீர்த்தி சதாநேகனின் வாளை அம்பால் அடித்து தெறிக்கவிட்டான். அவன் அதை எடுக்கச் செல்லுந்தோறும் அது அம்பு பட்டு துள்ளித் தெறித்தது. சுதசோமன் அதை நோக்கி சிரித்துக் கொண்டிருந்த சர்வதனை தூக்கிச் சுழற்றி வீசினான். அங்கே சிரித்துக் கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் இருந்த இளவரசர்கள் பலரை ஸ்வேதன் அறிந்திருக்கவில்லை. சர்வதன் சுருதசோமனை துரத்திப் பிடிக்க அவர்கள் தரையில் புரண்டு மற்போரிட்டனர். மறுபக்கம் கௌரவப்படையின் அருகில் உபகரவர்கள் படை பயின்று கொண்டிருந்தார்கள். அங்கே நின்றிருந்த லட்சுமணன் இடையில் கை வைத்து நின்று அவர்கள் விளையாடுவதை நோக்கினான். சுதசோமன் மரத்தாலான ஒரு தலைக்கவசத்தை தூக்கி வீசி காலால் உதைத்து அவனை நோக்கி செலுத்தினான். லட்சுமணன் சிரித்தபடி அதை திரும்ப உதைத்து அவர்களை நோக்கி செலுத்தினான். உடன் துருமசேனன் வந்து சேர்ந்து கொள்ள சர்வதன் அந்த கவசத்தை திரும்ப உதைத்து செலுத்தினான். சங்கன், அவன் பெயர் துருமசேனன், துச்சாதனரின் மைந்தன் என்று கூவினான். தலைக்கவசம் பந்து போல இருபக்கமும் பறந்தது. சர்வதன் கூவி நகைத்தபடி களத்தில் இறங்கி ஓட இருபக்கமிருந்தும் இளையோர் ஓடி வந்தனர். சில கணங்களில் அந்த தலைக்கவசம் ஒரு பந்தென்றாக அங்கே களிப்பும் பாய்ச்சலுமாக விளையாட்டு ஒன்று தொடங்கியது. வருக, மூத்தவரே என்று கூவியபடி சங்கன் இறங்கி ஓடினான். சில கணங்கள் தயங்கிவிட்டு ஸ்வேதனம் இறங்கி ஓடி அந்த விளையாட்டில் கலந்து கொண்டான். இருபக்கமிருந்தும் இளவரசர்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். மேலும் பல தலைக்கவசங்கள் காற்றில் பறக்கலாயின. பல குழுக்களாக பிரிந்து அவர்கள் உடற்கொப்பளிப்பும் கூச்சலலைகளுமாக விளையாடினார்கள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.